ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் அரைக்கீரை வந்து செய்ய போகிறோம். அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை வகைகள் நீங்கள் எப்போவுமே வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் அரைக்கீரை வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே கீரை வந்து நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரையை வந்து நீங்கள் வந்து சமைக்கணும். ரொம்ப காஞ்சி போன கீரையெல்லாம் சமைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக புதுசு பார்த்தாலே தெரியும் ரொம்ப புதுசாக இருக்குது, இப்போ தான் செடியிலேருந்து அறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கீரையை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி பார்த்தா இந்த கீரை கட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ்க்கு இங்கே சேல்ஸ் பண்ணாங்க. எங்கள் ஏரியாவில் 30 ரூபா தான் விற்கிறாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த கீரை கட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அரைக்கீரைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அரைக்கீரை வாங்கினேன். அதோட இலையெல்லாமே பறித்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசணும். அந்த கீரையிலாம் வந்து காற்றுல எவ்வளோ மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் என்ன தண்ணி விட்டு 1க்கு 3 தண்ணி மாற்றி நல்லா அலசிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த இலையெல்லாம் கிள்ளி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியில் போட்டு அலசிட்டு அதை வந்து எடுத்து வச்சிடணும். இப்போ அலசி வச்ச அந்த கீரையில் ஒரு முழு தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீரி வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சாட்டோம். இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி வந்து ஊற்றணும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சிடறோம். எதுக்காக இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம்னா அதில் தண்ணி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியில் அந்த கீரை, அந்த பச்சை மிளகாய், தக்காளி, புளி, பூண்டு எல்லாமே ஒட்டு மொத்தமாக என்ன ஆகணும், நல்லா வேகும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடணும். சரிங்களா? நீங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து அந்த இலையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது வெந்து போச்சுன்னு சொல்லிட்டு. அந்த வெந்து போனது அந்த இலையில ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியும். சரிங்களா? இப்போது இதில் தண்ணி ஊற்றுனது மேலோட்டமாக பார்த்தா தெரியல, ஆனால் அடியில் நிறையவே தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். சரிங்களா? இப்போ வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கீரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீரையை பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும் வெந்துடுச்சுன்னு. அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கீரை வந்து நல்லா அமுங்கி போச்சு பாருங்கள். அப்போ தான் இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த கீரை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தளர்ந்து போய் அந்த கீரையை தொட்டால் அப்படியே நசிங்கே போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ஆல்ரெடி அதில் தண்ணி நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் நல்லாவே வெந்து போச்சு. அந்த அரைக்கீரையும் அந்த தக்காளியும் அதில் போட்டு இந்த புளி பூண்டு எல்லாமே வெந்துடுச்சு. அடுத்து என்ன, கரைய வேண்டியது தான். நம்ம இப்போ கடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தாளிச்சிட்டு உடனே சுட்டு சோறு அங்கே செஞ்சிட்ருக்காங்க, தயாரிகிட்ருக்கு. உலையில் சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. ஸோ சூடான சாப்பாடு இன்னும் குயிக்காக டக்குன்னு ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே நம்ம இதை அதுக்காட்டியுமே கடைஞ்சி வச்சிட்டோம்னா சாப்பிட்டுடலாம். எல்லாமே வெந்துச்சு. அந்த பச்சை மிளகாய் முதற்கொண்டு எல்லாமே வெந்து கலர் கூட மாறிடுச்சு. ஓகே, கடைய வேண்டியது தான், கடையெல்லாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கீரை உண்மையாக வெந்துடுச்சா அப்படின்ட்டு. பாருங்கள், கையால் எடுத்தது பாருங்களா, நசுக்கணுன்னு அப்படியே நசுங்கிடுச்சு பார்த்தீங்களா, அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் தொட்டு பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், சட்டி, இது வந்து கல் சட்டின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அரைக்கீரை மட்டும் இல்லை எல்லா கீரையுமே கடையிறதுக்கு இந்த பொருள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் கல்லுப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் கடைஞ்சி சாப்பிடும்போதே அதோடய ருசியே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
சில பேர் மிக்சியில் போட்டு கரகரகரம் அரைச்சிட்றாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது அவங்க விருப்பம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சட்டியில் தான் கடைஞ்சி கீரையெல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னும் இந்த கிராமத்துலலாம் நீங்கள் போய் கேள்விப்பட்டால் அவங்களே சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கல்லுலேயே சட்டி வச்சுருக்காங்க. கருங்கல்லில் செஞ்ச ஒரு கல் சட்டி, அதில் கூட கடைஞ்சி சாப்பிடுவாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சில பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் வில்லேஜுக்கெலாம் போனால் நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து இது மண்பானைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வந்து வாங்கின ஒரு கல் சட்டி. நாங்கள் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் 50 ருபீஸ் கிடச்சிச்சு. இப்போ போனால் 70 ருபீஸ் அந்த ப்ரைஸுக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒன்று எப்போவுமே ஒரு ஃபேமிலியில் இதெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிக்சியை விட இதில் வந்து கடைஞ்சி சாப்பிட்டா ருசியும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இது மாதிரி கல் சட்டிலாம் பயன்படுத்துவீங்களா? இதில் வந்து இந்த சாம்பார்லாம் பருப்பு கூட இதில் போட்டு கடைவாங்க நல்லா. இந்த சாம்பார்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இது மாதிரி கல் சட்டிலாம் யூஸ் பண்ணுறீங்களா, வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடையை ஆரம்பிக்கலாம். இந்த கல் சட்டியை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா 2 கால் வச்சு நல்லா அணைச்சிக்கணும். இருந்தாலும் ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, அதனால் அடியில் துணியை வச்சுக்கிட்டு 2 காலை வச்சு என்ன பண்ணோம், நல்லா அணைச்சிக்கிட்டு, அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா விலகாது, இல்லைன்னா விலகி ஓடிடும், எங்கன்னா ஓடிடும். ஸோ சிந்தாமல் செதறாமல் 2 காலில் அணைச்சிக்கிட்டு அந்த மத்து யூஸ் பண்ணி கடையிறாங்க பாருங்கள். இது மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக கடைஞ்சிட்டிங்கனாலே அருமையாக வந்து நல்லா மசிஞ்சிடும். இது ஆல்ரெடி வெந்து போன கீரை இல்லையா, நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே அது மசிஞ்சிடும். இல்லை எனக்கு இன்னும் மைய வேணும், நல்லா அரையணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த தக்காளி மேலே அந்த கீரை மேலையெல்லாம் அந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை மசியல் ரெடி ஆகிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த கல் சட்டியில் கல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சீக்கிரமே மசியும், உங்களுக்கு வேலை கம்மியாகும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கல் சட்டி வச்சுருக்கீங்கன்னா அதில் கல்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சட்டியை தூக்கி போட்டு வேறு ஒரு புது சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கல் சட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டியாக நல்லா இருக்கா, அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ பாருங்கள், நல்லாவே மசிச்சிட்டோம். எவ்வளோ அருமையாக அரைச்சாச்சு பாருங்கள், மசிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடைஞ்சிட்டோம், கீரையை நல்லாவே மசிஞ்சு போச்சு. இந்த கீரை கடையிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த குண்டாலாம் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடணும். இது வந்து கீரை வேவத்துக்கு யூஸ் பண்ண தண்ணி. ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், வெறும் கீரையை மட்டும் எடுத்து வச்சுட்டு மசித்தோம். இப்போ நம்ம நல்லா தான் அரைச்சாச்சு இல்லையா, நல்லா மசிச்சாச்சு. நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மறுபடியும் இதுலேயே ஊற்றிடுறோம். இன்னும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேக வச்ச தண்ணி தான் இது. கீரையே வேக வச்ச தண்ணியில் நிறைய சத்து இருக்குது, அதெல்லாம் கீரையவே ஊற்றக்கூடாது. அதை கீரையிலே ஊற்றிட்டிங்களா. இப்போ அடுத்தது தாளிக்க போகிறோம். இப்போ தாளிச்ச உடனே சுட சாப்பாடில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு. அது இதுன்னு சாப்பிட்றத விட வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி கீரை வகைகள் சாப்பிட்டா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். அதே அரைக்கீரை என்ன ருசியாக இருக்கும் தெரியுமா, செம்ம ருசியாக இருக்கும். வாங்க தாளிக்கலாம். பாருங்கள், சொன்ன மாதிரியே சுட சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது.
நம்ம அதை கட்டியும் தாளித்து கீரையை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ தாளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா பூண்டெல்லாம் கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? தாளிக்கிறதுக்கு பூண்டு வேணும். ஸோ தோல் உரிச்ச பூண்டில் நசுக்கிக்கலாம். இது பாருங்கள், அரைக்கீரை நல்லா ஆவி பறக்க சுட சுட அரைச்சி மசிச்சு வச்சாச்சு, மத்து வச்சு. இதை நாங்கள் நசுக்கிறதுக்காகவே இந்த கல் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் கடையிலேருந்து. கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் இல்லையா? இப்போ வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் கேஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை வந்து காலியாக இருக்குது பாருங்கள். அதில் லைட்டாக ஈரம் ரொம்ப சூடேறி அந்த ஈரம் போடும். இப்போ ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காலியான ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த பாத்திரமே நல்லா காஞ்சி போச்சு. இப்போ நம்ம சமையல் எண்ணெய் வந்து ஊற்றுறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சமையல் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வந்து போட்டாச்சு. பாருங்கள், கடுகு நல்லாவே பொரியுது. இப்போ அடுத்தது பூண்டு பல்லு நம்ம வந்து நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அப்புறம் காஞ்ச மிளகாவை கிள்ளி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தாளிக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், தாளித்து முடித்தாச்சு. அரைக்கீரை சமையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தாளிக்கிறதுன்னா இப்படி தான் தாளிப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கீரை வச்சு அரைக்கீரை ரெடி பண்ணியாச்சு. ஸோ சூடான சாப்பாட்டுக்கு இந்த அரைக்கீரை மசியல் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் அரைக்கீரை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னதுன்னா வந்து கருவாடு, வாழை கருவாடு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. சில பேருக்கு அரைக்கீரைலாம் சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு அப்பளம் பொரிச்சா ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து இன்னமும் அந்த கருவாடோட ஃபேன்ஸ் தான். ஸோ வாழை கருவாடு வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வாழை கருவாடு வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா வறுக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வாழை கருவாடு நீட்டாக வாங்கி அதை ஆஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை சுடு தண்ணியில் நல்லா வந்து ஒரு ஊற வச்சுட்டாங்க. ஒரு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை கழுவியும் வச்சாச்சு. சுடு தண்ணியில் கழுவுறதுனால அதில் இருக்க கிருமியெல்லாம் செத்து போயிட்டுருக்கும். வாழைக்கருவாடு இன்னமும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மீனை விட வாழை கருவாடோட ரொம்ப விரும்புவாங்க. இப்போ அதை வறுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டோம். அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாழை கருவாடு பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாழை கருவாடு சாப்பிட்ருக்கீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நல்லா மொறுன்னு வரும். ஓகேங்களா? நல்லா முருவெல்லாம் இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ரசத்துக்கே வாழை கருவாடு தான் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து அரைக்கிறது தான் செஞ்சுருக்கோம். இதனால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழை கருவாடு வந்து செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் காரசாரமாக தான் நல்லா இருக்குன்றதுக்காக மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள், கடையில் வாங்கினதில்லை, நம்ம வீட்லேயே மிளகாய்த்தூள்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அந்த மிளகாய்த்தூள் தான் இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் வந்து உப்பு ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா உப்பு போட்டு தான் வந்து காய வச்சுருப்பாங்க இல்லையா அந்த வாழை கருவாடை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு நல்லா முருவெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ அருமையாக வாழை கருவாடு வறுத்தாச்சு. ஸோ சூடான சாதம், சூடான கீரை மசியல், வாழை கருவாடு எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லா அருமையான சாப்பாடெலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.